வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இது ஒரு சின்ன கருப்பு விதை. ஆனா இதோட சக்தி உங்களுக்கு தெரியுமா? நூற்றாண்டுகளாவே சித்த மருத்துவத்திலையும் யுனானி மருத்துவத்திலையும் அரபு மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு அதிசய மருந்து தான் இது. மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நிவாரணம் தரும்னு பழமையான மருத்துவ குறிப்புகள்ல சொல்றாங்க. உங்க வீட்டிலேயே இருக்கிற இந்த சின்ன விதை உடல் எடையை குறைக்க உதவும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும், முடி உதிர்வை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவும். ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்குமே பலவிதமான நன்மைகளையும் தரும். ஆனா இதை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும், அது மட்டும் இல்லாம கருஞ்சீரகத்தோட ரகசிய சக்தியை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாளிலிருந்து நீங்களும் இதை தவறாம பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கருஞ்சீரகம்னா என்னன்னு பார்ப்போம். கருஞ்சீரகத்தை இங்கிலீஷ்ல பிளாக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல தைமோகுயினின்ற முக்கியமான சத்து இருக்கு. இந்த ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை பொருள்னா கருஞ்சீரகத்தை மருத்துவ ரீதியா முக்கியமானதா மாத்துது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, விட்டமின்கள், நல்ல கொழுப்பு அமிலங்கள்னு எல்லாமே அதிகமா இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இம்யூனிட்டி. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா சின்னதா வரக்கூடிய காய்ச்சல் கூட ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். கருஞ்சீரகம் உடலுக்கு இயற்கையான பாதுகாப்பு சக்தியை தர்றதுக்கு உதவும். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல இருக்கிற தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கிறதுக்கு உதவும். உடல்ல சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவும். அடிக்கடி சளி காய்ச்சல் வர்றத குறைக்கவும் செய்யும். காலையில வெந்நீர்ல கொஞ்சமா கருஞ்சீரகத்தை சேர்த்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, கருஞ்சீரகம் வெயிட் லாஸுக்கு உதவுமானுதான். கருஞ்சீரகம் செரிமானத்தை மேம்படுத்த உதவும், அதிகமான பசியை குறைக்கவும் உதவும், உடம்புல கொழுப்பு சேர்றத கட்டுப்படுத்தும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, ஒரு டம்ளர் வெந்நீர்ல அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம் கொஞ்சமா லெமன் சாறும் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவே நல்லது. கருஞ்சீரகம் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும், சர்க்கரை அளவு திடீர்னு உயர்றத குறைக்கவும் உதவும். ஆனா முக்கியமான விஷயம், நீங்க டயபெட்டிஸ் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கருஞ்சீரகத்தை சாப்பிட்றதுக்கு முன்ன டாக்டர் அட்வைஸ் ரொம்பவே முக்கியம். நீங்க முடி உதிர்வால கவலைப்படுறீங்களா? கருஞ்சீரக எண்ணெய் ஹேர் கேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருஞ்சீரக எண்ணெய் முடி வேர்களை பலப்படுத்த உதவும், பொடுகு பிரச்சனையை குறைக்கும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும், சருமத்துக்கும் இது ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் முகப்பரு குறைய உதவும், சரும எரிச்சலை குறைக்கும், தோலை ஆரோக்கியமா வச்சிருக்கும். ஆனா சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. வயிறு உப்புசம், அஜீரணம், வாயு பிரச்சனை இது எல்லாமே இப்ப ரொம்பவே காமன். கருஞ்சீரகம் பாரம்பரியமா டைஜஷனை இம்ப்ரூவ் செய்ய பயன்படுத்தப்பட்டு வருது. இது செரிமானத்தை தூண்டும், வாயு பிரச்சனையை குறைக்கவும் செய்யும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். கருஞ்சீரகத்தை பல வழிகள்ல பயன்படுத்தலாம். டைரக்டா அரை டீஸ்பூன் அளவு மென்று கூட சாப்பிடலாம், வெந்நீர்ல கலந்தும் குடிக்கலாம். கருஞ்சீரகமும் தேனும் கலந்து நிறைய பேர் பயன்படுத்துற பாரம்பரியமான காம்பினேஷன். கருஞ்சீரகத்தை எண்ணெயா கூட வெளியில தடவலாம். யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். எந்த நல்ல விஷயத்துக்கும் லிமிட் ரொம்பவே முக்கியம். கருஞ்சீரகத்தையும் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், லோ பிபி உள்ளவங்க, டயபெட்டிஸுக்கு மெடிசின் சாப்பிட்றவங்க, அலர்ஜி உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ் கேட்கறது ரொம்பவே நல்லது. கருஞ்சீரகம் ஒரு சின்ன விதை தான், ஆனா அதுல இருக்கிற நன்மைகள் ரொம்பவே பெருசு. கருஞ்சீரகம் நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், உடல் எடை, முடி பாதுகாப்பு, சரும பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம்னு இது எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு இயற்கையான உணவு பொருள். ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, இது மருந்துக்கு மாற்றா பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.